ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம். குலு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. திங்கக்கிழமை பிரதம அன்னைக்கு குலு ஸ்டார்ட் ஆகிடும். முதல் நாள் வந்துடும். அதுக்கு நம்ம பாலியெலாம் ஊற வச்சு நம்ம போடணும் இல்லையா. குலு அன்னைக்கு, அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு கணக்கு பண்ணி ஒத்தப்படையில் வர மாதிரிக்கு 9வது நாள், அதாவது முடிந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, போன வாரம் முடிஞ்சிச்சு இல்லையா, அன்னைக்கு சனிக்கிழமை ஊற வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம முளை விட்டு அதை மண்ணில் போட்டாச்சு. அது வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பாலி இங்கே பாருங்கள் என்ன அழகாக க்ரோத் ஆகிட்டு இருக்குதுன்னு. அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் பாலி தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, விசேஷ நாட்களில் திருவிழாப்போ கம்பில் செய்வாங்க. அந்த கம்பில் செய்கிறதும் பாருங்கள், இன்னும் நான் செய்ய ஆரம்பிக்கலை. ஊற போட்டு கொஞ்சம் டிலேவாகிடுச்சிது. கம்பில் ஊற போட்டு கம்பு வளர ஆரம்பிச்சிருச்சுது. என்ன அழகாக கூட்டமாக வளருது. இதை நான் தொட்டியில் வளர்க்கணும். அப்போ தான் அது ஒரு மாதிரி குத்து மாதிரிக்கு, ஒரே கோயில் கோபுரம் மாதிரிக்கு வரும் இல்லையா, அது மாதிரிக்கு செய்யணும். இது 2 நாள் ஆச்சு நான் போட்டு. இன்றைக்கி நான் அதை செஞ்சு அது வளர்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் ரெடி ஆகிடுங்க. சில சமயத்தில் மறந்துடுவோம் பாலி ஊற போடுறதுக்கு. நம்ம முதல் நாள், அதாவது கொலு ஆரம்பிக்கிற முதல் நாள் போட்டோம் அப்படின்னாக்கா முளை விட்டபடி தான் இருக்கும். இந்த அளவுக்கு க்ரோத் ஆகாது. நானும் செய்யும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அது மாதிரி போட்டு, அப்புறம் கொலு முடிய போகிற நாட்களில் தான் நல்ல க்ரோத் ஆகி இருந்தது, வளர்ச்சி பெற்று இருந்தது. அதனால் நம்ம ஞாபகமாக நவதானியம் வாங்கி ஊற வச்சு கொலு வைக்கிறவங்க இதை ஒரு ஒத்தப்படையில் 7 நாள், 5 நாள், 9 நாள் அப்படி கணக்கு பண்ணி நம்ம போட்டுறணும். நான் இன்னொரு பதிவில் இந்த கம்பு எப்படி வளருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.